உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல எசைக்கு நாங்க போய் பார்த்துட்டாம்ல வரோம். ஓ மாவள நீ போய் பார்த்துருக்க, அதை பத்தி எனக்கு சுக்கு அக்கறை கூட கிடையாது. அந்த வீட்ல போய் எசைக்காக பரணி தான் நியாயம் கேட்டு சண்டை போட்டிருக்கான். அது அவ போடுற நாடகம். இல்ல எசைக்கு அடிச்சதுக்காக முத்துப்பாண்டிய நடு ரோட்ல வச்சு எசைக்க கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருக்கா நம்ம பரணி. சரி, ரொம்ப சந்தோஷம். பரவே டேய், அவங்க என்ன கதையா சொல்றாங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்பவாவது புரிஞ்சுதா இல்லையா? புரிய வேண்டாம்ல, எனக்கு புரிய தேவையில்ல. இல்ல இல்ல மனுஷனா மாடால மாடுதே, அதுவும் எருமாடு. அதை எம்பிட்டு அடிச்சாலும் தாங்குதோம்ல, அதனால்தான். ஏன் உன் மருமை இம்பிட்டு பேசால? இந்த குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க எசைக்கு சொல்ல சொல்ல அவன் அத்தை பின்னாடியே போனால. அப்ப எங்க போச்சு இந்த பாசம்லாம்? அப்பயே அவளை மடக்கி நிறுத்தி பேசி தடுத்துருக்கலாம்ல. இப்ப போடுற நாடகத்துல அப்பயே போட்டுருக்கலாம்ல, ஏன் போடல? முட்டாள் முட்டாள் முட்டாள்டா நீ. அங்க நான் என்னடா பேச முடியும்? உன்னை விட அவ என்ன மதிப்பாளா? அவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல நீ துண்ட குறுக்க போட்டு தடுத்த. உன் தங்கச்சி கேட்டாளா? உன் துண்ட தாண்டி தானே போனா. உன் பேச்சையே கேட்காதவ என் பேச்ச எப்படிடா கேப்பா? இடியட். நான் சத்தியமா ஒன்னு சொல்றேன்டா, எரும மாட்டுக்கு கூட உன்னை விட ஒரு மனிதாபிமானம் இருக்கு. நீ அதை விட மோசமானவன். உன்னை விட பெருசா யாராலையும் இங்க நடிச்சிட முடியாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இது நடிப்பு ஆறு நானா? எலே பேசாம போட்டி. வாய மூடுறா. நான் உன்னை புரிஞ்சுக்காம வெறுத்தேனே, அப்பெல்லாம் என் பின்னாடி ஓடி வந்து கெஞ்சினது யாரு? நீதானே. இப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வலிய வந்து பேசுறேன். என்னை இப்படி உதாசனப்படுத்துறது யாரு? அதுவும் நீதானே. அப்ப வந்து கெஞ்சினியே, அந்த காதெல்லாம் எங்கடா போச்சு இப்போ? காக்கா தூக்கிட்டு போச்சு. போதுமா? இதாண்டா நடிப்பு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி நீ நடிச்சிருக்க தானே. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்வ. ஆனா நான் உன் நல்லதுக்காக செய்யறது உனக்கு நடிப்பு, நாடகம், அதானே? அந்த ஊருக்கு அடுத்து வைல வாரப்பு கம்மியா இருக்கு. நல்ல கொட்டிக்கோடா, வயிறு நிறைய கொட்டிக்கோ. ஆனா ஒண்ணு, நீ என்னை எப்ப புரிஞ்சுக்கிட்டு நீயா வந்து என்ன சாப்பிடுன்னு கூப்பிடுறியோ அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இது ஓ மேல சத்தியம். இலை ஊருக்கா கேட்டா என்னல வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? எடுத்து வைல. ஏன் வயிறு நான் தானே சாப்பிட்டாவன? அவளுக்கு திரும்புனா அவ சாப்பிடாம போட்டான். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எசக்கிய நீ புரிஞ்சுக்கணும்ல, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ மட்டும் என்ன நல்லவனா என்ன? உங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு தானே இந்த ஆட்டம் ஆடுத. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. மா தரு, இந்த மண்டைய கழுவுற வேலைலாம் என்கிட்ட வேணாம். மா இந்த நிக்கிறா பாரு, பாக்க கூட பிடிக்கல. எவ்வளவு தயவு செஞ்சு கூட்டு போயிடு. இலே சும்மாரு, ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இத பாரு, என்னைய கேட்டாலே அவ கழுத்துல தாலியை கட்டின, நீ அதானே தாலி கட்டின. அப்ப இவதான் உன் பொண்டாட்டி. இவ இந்த ரூம்ல தான் படுப்பா. நீ இங்க படுத்தா படு, இல்லனா தெருவுல போய் படு. வந்துட்டான் இந்தாருல. இன்னொரு தடவை என் உறக்கத்தை கெடுத்து கூப்பிட்ட, சுடு தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில ஊத்திடுவேன் பாத்துக்க. படுல பேசாம. கேட்டி எசக்கி அத்தை, நீ பாட்டுக்கு படுத்து உறங்குதா? சரி அத்தை. என்ன படுக்குது? உறக்கம் வருது, படுக்குத. எங்க அம்மா சொல்லிட்டா நான் இந்த ரூம்ல படுக்க விட்டுருவேனா? ஓடி வெளியே. வெளியே போடி.
சும்மா படுக்க போற நேரத்துல விளையாடாம உறங்குங்க. நான் இங்கே தான் படுப்பேன். ஏடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாடு. என்ன அருவமனை காட்டி பயமுறுத்தியா? கீழே போடுறீ ஓடுறீன்ற கழுத்தை வெட்டிட போது கீழே போடு. அருவாமனைய நல்லா தீட்டி வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் அருவாமனை சீவி தள்ளிரும். ஜாக்கிரதை. சீவ போதுரி கீழே போடு. இப்பதான் அடிக்க வந்தியா? திடீர்னு இப்படி பயப்படுதியா? நீ என்ன கைய ஓங்கினதும் ஐயோ மாமா என்ன அடிக்காதீங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குத. இப்படிலாம் கெஞ்சுவன் நினைச்சியா? இனி என்ன அடிச்ச உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பேப்பரு டிவின்னு எல்லாத்துலயும் செய்தி கொடுப்பேன். உன் பேரை நார் அடிச்சு வெளியே தலை காட்ட முடியாதபடி செஞ்சிருவேன். என்ன செய்யவா செய்யவா? எங்க போறியா? ஓ, உடனே மாமா கிட்ட போய் அப்பா அப்பா இன்னொருத்தி வெட்ட வரான்னு ஒப்பாரி வைக்க போறியலா? அப்படி அவர்கிட்ட போய் நீங்க சொன்னாலும் அவர் உங்களை காரி துப்பிதான் அனுப்புவாரு. வேற வழியே இல்லை இன்ஸ்பெக்டரே. வாய மூடிட்டு பேசாம உறங்கு. உங்க உசுறு முக்கியம், அதை விட மானம் முக்கியம். உறங்குடி உறங்கு. உன் நிம்மதியை எப்படி கெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் உறங்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க சம்பந்தி அம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும்னு தோணுது. முக்கியமான வேலையை தான் வந்தோம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்ம வீடு பக்கத்தில் தானே இருக்கு. அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு போயிடலான்னு சர்ப்ரைஸாக வந்தோம் இல்லைக்கா? மன்னிக்கணும் சார். இல்லை, நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிட்டோமோ? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. இன்னைக்கு அமாவாசை. என் பையனுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் ஒவ்வொரு அமாவாசையும் செய்கிற பூஜை தான் இது. அதான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னக்கா ஒரே குழப்பமா இருக்கா? சரி, தெளிவாகவே சொல்கிறேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கானே அந்த பையன், அவனோட இதயத்தை தான் நம்ம ஆதிக்கம் வச்சுருக்கோம். என்னக்கா அமைதியாயிட்ட? நான் வேணா இப்பயே போய் காரில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டுமா? இதோ பையனுக்கு படையில் போட்டுட்ருக்காரு. இப்போவே அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாமா? சொல்லுக்கா, எடுத்துகிட்டு வரவா வேணாவா? சமந்தி, நீங்க ஏதோ முக்கியமான வேலையா இருக்கீங்க போல. அது தெரியாம உங்க வேலையை வந்து நாங்க கெடுத்துட்டோம். நாங்க கிளம்புறோம் சமந்தி. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சம்பந்தி. இதில் என்ன இருக்கு? நமக்குள்ள எந்த சம்பிரதாயமும் இல்லை. அதான் ஒரே குடும்பமாக ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டா அப்புறம் என்ன சம்பந்தி? வந்துட்டீங்க, உங்களை சும்மா அனுப்ப முடியுமா? இருங்க, காப்பி குடிச்சிட்டு போகலாம். மரகதம், காப்பி போட்டு எடுத்துட்டு வா.
ஐயோ இல்ல சம்பந்தி, அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்க வேலையை பாருங்க. நாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்தோம். அப்படியே போற வழியில உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் இங்க வந்தோம். ஓ, இன்னைக்கு அமாவாசைல, அதான் கோவில்ல வேண்டுதல். அதனால இன்னைக்கு வெளியில எங்கேயும் நாங்க சாப்பிடுறது இல்ல. நாங்க புறப்படுறோம் சம்பந்தி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பந்தி. ஆதி தம்பிக்கும் பாரதிக்கும் நல்ல விதமாக கல்யாணம் நடக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் சம்பந்தி. உங்கள் மகனுக்கும் பாரதிக்கும் நல்ல விதமாக வாழ்க்கை கூடி வந்தா அவ கையாலேயே காணிக்க செலுத்துறேன்னு குலதெய்வம் கோயிலில் வேண்டி வச்சிருந்தேன். அதனால தான் இன்னைக்கு ஆதி தம்பியவே வர சொல்லி பாரதி, தமிழ், ஆதி தம்பி 3 பேரையும் குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க தலையில பூ வச்சதுக்கு அப்புறம் உங்களை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கீங்க. இந்த பூவை வச்சதுனால நீங்க அழகா இருக்கீங்களா, இல்ல இந்த பூ உங்களுக்கு வச்சதுனால இந்த பூ அழகா தெரியுதான்னு எனக்கு தெரியலையே பாரதி. பாரதி, எதுக்கு சிரிக்கிறீங்க? என் கவிதை மொக்கையா தான் இருக்கும், ஆனா சொல்றவன் எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான். என்னாச்சு பாரதி? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆதி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. மனசு பூரா காதலோட என் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சது. வாசு ரொம்ப நல்லவன். என்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்ததே இல்ல. அப்படி இருந்த என் வாழ்க்கையில பூகம்பம் மாதிரி அந்த ஆக்சிடென்ட். தமிழ் பர்த்டேக்கு gift வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் திரும்ப வரவே இல்ல. சாகறதுக்கு முன்னாடி கூட நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான். ஒரே நாள்ல வாழ்க்கையில எல்லாமே மாறி போச்சு. ஆனாலும் வாசுக்காக நான் அந்த வீட்லயே வாழ ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல எனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சு என் மாமனார் துரைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் என் வாழ்க்கையில நீங்க வந்தீங்க. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அப்படி ஒரு பாசம் உங்க மேல. அத உங்ககிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. என்ன மாதிரி பொண்ணுக்கு வர காதல இந்த சமுதாயம் எப்படி பார்க்குமோங்கிற பயம் வேற. ஆனா உங்களை விட்டு என்னால விலக முடியல. தமிழுக்காகவும் எனக்காகவும் நீங்க நின்னப்போ நீங்க எங்களை விட்டு போயிடவே கூடாதுன்னு என் மனசு ஏங்கி இருக்கு. ஆனா என்னோட தயக்கம் அது உங்ககிட்ட நெருங்க விடவே இல்லை. சரி, எல்லாமே முடிஞ்சது, விதி போன போக்குல வாழ்ந்துடலான்னு மனச தேத்திக்கிறப்போ நான் இருக்கேன்னு நீங்க வந்து நின்னீங்க. என் நன்றிய உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆதி. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் தமிழுக்கும் கிடைச்ச பொக்கிஷம் நீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க வா. என்ன? அங்க உன் சித்தி நின்னுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பாரு. பாத்துட்டே இரு. சித்தி, எல்லாரும் நம்மள பார்த்து பேசி சிரிக்கிற மாதிரி தெரியுது. ஏய் அம்மா, என்னடி நடக்குதுங்க? இல்லம்மா, நான் வேணான்னு சொன்னேன். அவதான் என்ன உட்கார வச்சுட்டா. ஏய், அத கேக்கல. அவங்க எல்லாரும் என்ன பார்த்து ரகசியம் பேசுறாங்க. அது என்னன்னே புரியலடி. அம்மா, எனக்கு தெரியலம்மா. ஆனா என்ன இந்த இடத்த விட்டு எழுந்துக்க கூடாதுன்னு சொல்லிருக்கான். எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. ச்சே. இந்திரா, எங்க போற? என்ன இப்படி செஞ்சுட்டாங்க? ச்சே. சித்தி, இன்னைக்கு மகளிர் தினம். நம்ம வீட்டுல முக்கியமான பெண்மணி நீங்க தான். நீங்க நிக்கலாமா? உட்காருங்க. இல்ல இல்ல கௌதம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் நிக்கிறேன். என்ன சித்தி இப்படி சொல்லிட்டீங்க? உட்காருங்க. இந்திரா வா. ஆமா, சித்தி உட்கார வை. கௌரி, நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? உட்காருங்க. கௌதம், அட உட்காருங்க கௌரி. அட உட்காருங்க சித்தி. உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. இப்ப எப்படி இருக்கு? ஃபேனை திருப்பு இந்திரா. ஹலோ மிஸ்டர், 250 கோடி வாங்க. நீங்க தான் வாங்க. அட வாங்க பிரதர். எதுக்கு என்ன தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்க? ஐயோ பிரதர், உங்ககிட்ட வம்பு இழுக்க முடியுமா? ஃபேமிலில எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் நீங்க. நீங்க உட்காரணும். உட்காரு. விட்டுறாருலன்னா எப்படி? உட்காரு. விட்டுறான்ற. உட்காருங்க. உங்களுக்கு என்ன, ராகினி சித்தி தானே ஃபேவரட்? பேசாம அவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருங்க. அதை விட்டுட்டு அங்க அப்படி தனியா நின்னுட்டு இருக்கீங்க. கௌரி, இங்க பாருங்களேன். இவங்க 2 பேரையும் நல்லபடியா கண்காணிக்கிறது தான், சிச்சி கவனிக்கிறது தான் உங்களோட வேலை. புரியுதா? ஹேமாக்கா. சொல்லிந்திரா, இங்க வாங்க. போங்கக்கா. சொல்லிந்திரா. இருங்க இருங்க. அப்புறம் இந்திரா, ராகினி சித்தி எவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர வரைக்கும் அவங்க எப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இந்த ஜூஸ், அப்புறம் இந்த மோர், பானகம் எல்லாம் ரெடியா இருக்கு கௌதம். சூப்பர். ஓகேவா சித்தி? எல்லாமே இங்கேயே சப்ளை பண்ண சொல்லிட்டேன். நீங்க இந்த இடத்தை விட்டு எங்கேயுமே நகர வேண்டாம். புரியுதா? கௌரி, உங்களுக்கு சொல்றது எல்லாமே புரியுதுல்ல? ராகினி அத்தை இங்க இருந்து நகரவே கூடாது. சரி சரிங்க. இல்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு அங்க வேலை இருக்கு. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, சரிங்களா? நீங்க இங்கே பத்திரமா உட்காருங்க. சித்தி, நீங்க பேசாம உட்காருங்க. நீங்களும் அந்த கன்றாவி கும்பல போய் சேராம இங்கே உட்காருங்க. இவன் வேற விஷயம் புரியாம சொதப்புறான். 2 பக்கமும் லாக் போட்டு உட்கார வச்சுட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அரேஞ்ச்மென்ட்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா. உட்கார்ந்துடலாமா? போய் வாங்க. சுபா, இந்திரா கொஞ்சம் கூப்பிட, அவங்க கிட்ட பேசணும். அப்படியா? இந்த இருங்க இந்திரா, ஒரு நிமிஷம் இரு. அக்கா வாங்க, சொல்லுங்க. இந்திரா, அது வந்துமா, இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி மேடையில எல்லாம் பேசி பழக்கம் இல்லம்மா. நாங்க ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டோமே தவிர ரொம்ப பதட்டமா இருக்குமா, அதனால. சொல்லுங்கக்கா. அது வந்து சுபா நீயே சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இந்திரா, நீ மேடையில எல்லா நிகழ்ச்சியும் தொகுத்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு இவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆமாமா, அதான் உன்கிட்ட கேக்குறதுக்கு தயங்குறாங்க. என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? இவ ஸ்கூல்ல எல்லாம் நல்லா பேசுவா. எப்படி பேசுவா தெரியுமா?
ஸ்கூல்ல மட்டும் இல்லக்கா இவ வீட்லயும் நல்லா பேசுவா. நீ இல்ல பேசுற. அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, நீ கலெக்டர் பரீட்சை எல்லாம் செம்மையா எழுதியிருக்க. உனக்குன்னு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். கண்டிப்பா பேசுவா. சரி 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 பேசுறேன். இதுக்கு போய் எதுக்கு நீங்க தயங்கிட்டு இருக்கீங்க? விடுங்க, நான் செஞ்சுட்டா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ் மகேந்திரா. பரவாயில்ல. சரி 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 வா வா காவியா வா. வாங்க நீங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்க மகளிர் தின கொண்டாட்டத்திற்காக வருகை தந்திருக்கும் நமது மாவட்ட கலெக்டர் திரு சோமசுந்தரம் அவர்களை வருக வருக என அலைகள் சுய உதவிக்குழு சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நமது அலைகள் சுய உதவிக்குழு வெற்றிகரமாக இயங்கத் தொடங்கி இதோட 5 வருடங்கள் ஆகிறது. அத்துடன் இந்த மகளிர் தினத்தையும் இணைத்து இன்று பெரும் விழாவாக நடத்துவதில் பெருமை கொள்கிறோம். இந்த பெரு விழாவை தொடங்கி வைக்க குத்துவிளக்கு ஏற்ற மதிப்பிற்குரிய கலெக்டர் அவர்களையும் அன்னபூர்ணி குரூப்ஸின் இணை இயக்குனரான திருமதி ஜெயலட்சுமி ராமச்சந்திரன் அவர்களையும் அலைகள் சுய உதவிக்குழுவின் புதிய தலைவியான சுபா செந்தில் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். குத்து விளக்க நல்லபடியா ஏத்தி முடிச்சாச்சு. இப்பொழுது விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று பேச அலைகள் சுய உதவிக்குழுவின் தலைவர் சுபா செந்தில் அவர்களை நான் பேசுமாறு அழைக்கிறேன். நானா? நீங்கதான். போங்கக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, வசந்தாக்கா, நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா. நம்ம கஸ்தூரி அம்மாவை அந்த ராஜவேலுங்க ஆளுங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. என்னக்கா சொல்றீங்க? ஆமாம்மா, இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. அது சொல்றதுக்கு தான் கால் பண்ணம்மா. லைன் கிடைக்கலம்மா. நீ வருவேன்னு அம்மா உனக்காக காத்திருந்தாங்க. ஆனா அந்த படுபாவி நடுவுல வந்து நம்ம கஸ்தூரி அம்மாவை கட்டி முனையில கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. அவங்க கஸ்தூரி அம்மாவை ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம காப்பாத்தி ஆகணுமா. என்னடி இது ஓவர் பில்டப்பா இருக்கு? ஆமாண்டா, பில்டப் தான். யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ. ஹலோ, யாரு? நான் யாருன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கதை சொல்லணும். கதையா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்ப இல்லனா இனி இந்த கதையை எப்போ நீங்க கேட்க முடியாது. யாருடி நீ? சொல்ற கதையை முழுசா கேளு. மரியாதை இல்லாம நடுவுல பேசக்கூடாது, புரியுதா? டேய், யாருடா இவ?
எனக்கு கால் பண்ணி கதை சொல்றேங்கறா. வயலூர்னு ஒரு ஊரு, அங்க ஒரு பொம்பளை ரொம்ப வைராகியம் பிடிச்சவ. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவ சாதாரண பொண்ணு இல்ல. ஏய், இதை ஏன் என்கிட்ட சொல்ற? அவ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. இன்னைக்கு அவ அப்பா அம்மா 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறாளாம். ஏய், அடிச்சு நிறுத்து. இதுக்கு மேல கதை கிதன் பேசின அவ்வளவுதான். வெயிடி போன. ஏதோ கிறுக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கு. சம்பந்தமே இல்லாம போன் பண்ணி கதை கிதன் சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு அன்பரசியா. அவ சொன்ன கதை என் கதை. அத சொன்னவ என் பொண்ணு. ஹேய், அவ விட்ட கதைய நீ ஆரம்பிக்கிற? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன சார் பொக்கே எல்லாம் கொடுக்குறீங்க? பொதுவாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற சிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட் சாங் பாட வரும்போது அவங்களுக்கு நான் பொக்கே கொடுத்து ரிசீவ் பண்ணுறது என்னோட பழக்கம். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க எனக்கு குருநாதர் மாதிரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹலோ சிஸ்டர், ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு இன்னும் எனக்கு அவ்வளவு வயசு ஆகல. பரவாயில்ல சார், நீங்க தானே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ற மியூசிக் டைரக்டர். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணலனா எப்படி? சிஸ்டர் எந்திரிங்க சிஸ்டர். இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்க மியூசிக் ஜர்னி இன்னும் 100 வருஷம் நான் ஸ்டாப்பா கண்டினியூ பண்ணணும். ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இசை ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி வாங்க, 1க்கு 2 தடவை ரிஹர்சல் பார்த்தரலாம், அதுக்கப்புறம் டேக் போலாம். சரிங்க சார். எல்லாம் ரெடியா இருக்கு, ரிஹர்சல் போலாமா? போலாம் சார். சரி. தீபா, நீங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன சார், நான் என்னோட முதல் பாட்டை பாட போறேன், நீங்க என் பக்கத்துல இல்லனா எப்படி சார்? இல்ல, நீங்க ரிஹர்ஸ் தானே பண்ண போறீங்க, ரெக்கார்டிங் போறதுக்குள்ள நான் வந்துடுறேன். சரிங்க சார், சீக்கிரம் வந்துருங்க. நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா பாடுங்க, சாங்ல நல்லா இன்வால்வ் ஆகி பாடுங்க. சரிங்க சார். ஓகே, நான் வரேன். மாப்ள, வாடா. என்ன மாப்ள, எதுக்கு உடனே கிளம்பி வர சொல்லி ஃபோன் பண்ண? தீபா அப்பாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அங்க கூட யாரும் இல்லை. இங்க ரெக்கார்டிங் நடக்கட்டும், நான் போய் அங்க இருக்கேன். சரி மாப்ள, ரெக்கார்டிங் ஆரம்பிச்சா எப்போ முடியும், எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. முடியிற வரைக்கும் நீயும் இங்கிருந்து போக முடியாது. சரிடா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா மாப்ள. டேய், தீபாக்கு அவங்க அப்பா சீரியஸா இருக்கிற விஷயம் அவங்க பாடி முடிக்கிற வரைக்கும் தெரியவே கூடாது, புரியுதா? அப்புறம் அந்த ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் வந்து எதனா பாட விடாம பிரச்சனை பண்ண போறாங்க, நீ கொஞ்சம் பாத்துக்கோ. புரிஞ்சிருச்சு மாப்ள. அவங்க வந்தா உள்ள போய் சிஸ்டரை பார்க்க கூடாது, அவங்கள பார்க்க விடாம நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரு? புது நம்பரா இருக்கு, யாருன்னு தெரியல. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ, யாருங்க? அம்மா, நான் தீபா பேசுறேம்மா.
தீபா நீயா? தீபா பேசுறா மாப்ள. நீங்க மாமா பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அவரோட ஆசையை அவங்க நல்லா பாடணுன்றது தான். நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க, சாதாரணமா பேசுங்க. சரிங்க மாப்ள. சொல்லு தீபா. அம்மா, நான் இப்போ ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்கேன். பாட்டு பாட ரெடி ஆயிட்டு இருக்கேன். நல்லதுமா, நல்லா பாடு. உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேத்து. நான் இப்ப பாட போற பாட்டு அப்பா மகளோட பாசத்தை பத்தின பாட்டுமா. மகளோட கனவை தான் லட்சியமா எடுத்துக்கிட்டு மகளை ஜெயிக்க வச்ச அப்பாவை நினைச்சு மக பாடுற பாட்டுமா. இந்த பாட்டு வரிகள்லாம் எனக்கு அப்பாவை ஞாபகப்படுத்திச்சுமா. சினிமால என்னோட முதல் பாட்டு பாட போறேம்மா. அதான் அப்பா கிட்ட பேசலான்னு கால் பண்ணேன். நீ நல்லபடியா பாடணும்னு வேண்டிக்க. அப்பா முருகன் கோயிலுக்கு போயிருக்கார் தீபா. நீ நல்லபடியா பாடு. அப்பா வந்ததுக்கு அப்புறமா உனக்கு நான் ஃபோன் பண்ண சொல்றேன். சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். இந்தப்பா. ஆஹா, இதுதான் மியூசிக் டைரக்டர் ஆபீஸா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்டோக்காரன் அத்தனை சுத்தி இவ்வளவு காசை வாங்கினா போய் தொலையட்டும். வந்த வேலை முடிஞ்சா சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார், மாரி, நான் கோயிலுக்கு போகணுமா? நான் போகல, உங்க கூட வீட்லயே இருந்துடுறேன். எனக்கு நீங்களும் முக்கியம், சாமுண்டீஸ்வரி அம்மாவும் முக்கியம் ஹஸ்பண்ட் சார். என்ன நடக்குமோன்னு ஒரே பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத மாரி, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி கோயிலுக்கு போ. நான் கோயிலுக்கு போனாலும் மனசு பூரா இங்கே தான் இருக்கும் ஹஸ்பண்ட் சார். என்னால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் போகல, உங்க பக்கத்திலேயே இருக்கேன். இன்னைக்கு உனக்கு பரிவட்டை கட்டி முதல் மரியாதை பண்ணுவாங்க. நீ போகலன்னா அது ஊர்க்காரங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடாதா? உனக்கு பரிவட்டம் கட்டி கொடுக்கிற முதல் மரியாதை அது உன் வயிற்றுல இருக்கிற தேவி அம்மாக்கு கொடுக்கிற மரியாதை. அத தடுக்கிற மாதிரி ஆயிடாதா? இது எல்லாத்துக்கும் மேல சாமுண்டீஸ்வரி அத்தை உனக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கொடுக்கணும்னு ஊர்க்காரங்க கிட்ட பேசி சம்மதிக்க வச்சாங்க. இப்ப நீ போகலன்னா சாமுண்டீஸ்வரி அத்தை அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பாங்கல்ல. உன்னால அத்தைக்கு அப்படி ஒரு தலை குனிவு வரணுமா? என்ன நான் பாத்துக்கிறேன். என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு கிளம்பு மாறி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். நான் எப்படி உங்களை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறது? ஆபத்துக்கு பாவம் இல்ல மாறி, லேட் ஆயிட்டு இருக்கு. சிவா, நீயும் மாரியோட கோயிலுக்கு போ.
இந்தா மாதிரி வாங்கிக்கோ. வாங்கிக்கின்றல. நான் பாத்துக்கிற மாதிரி நீ எதை பத்தி யோசிக்காத, கிளம்ப. மாரி, என்ன உள்ள வச்சு பூட்டாம போற. பூட்டை எடுத்து பூட்டிட்டு போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன சிவா? சூரிய கோயிலுக்கு வந்திருக்காரு. என்ன சொல்ற சிவா? ஹஸ்பண்ட் சார் எதுக்காக இப்ப கோயிலுக்கு வந்தாரு? அவருக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குதா, அதனால வந்தேன்னு சொல்றாரு. அது அங்கதான் இருக்காரு, நீ வா. ஹஸ்பண்ட் சார், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது வீட்ல போர் அடிச்சது மாதிரி, அதான். அதுவும் இல்லாம உனக்கு பரிவட்ட கட்டுறத பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்காக இங்க வருவீங்களா? என்ன ஹஸ்பண்ட் சார் இப்படி பண்றீங்க? என்ன நடக்குமோங்கிற பயத்துல நான் ஒவ்வொரு நிமிஷமும் மனசுல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் நடக்காத மாதிரி, நீ தைரியமா இரு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் கோயிலுக்குள்ள வராம இங்கேயே நிக்கிறேன். தூரமா நின்னு உனக்கு பரிவட்டம் கட்டுறதை மட்டும் பார்த்துட்டு நான் போயிடுறேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார், இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. ஹஸ்பண்ட் சார், காலையில நான் கோயிலுக்கு வரும்போது நீங்க இந்த ஷர்ட்டை போடலையே, வேற ஷர்ட்ல போட்டிருந்தீங்க. அது நான் வரும்போதுதான் மாத்தினேன். இப்ப அதுவும் முக்கியம். இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். அம்மா தாயே, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. நீதான் எந்த தப்பும் நடக்காம காப்பாத்தணும். ஹஸ்பண்ட் சார், என்ன மாதிரி? இந்தாங்க, இந்த விபூதியை வச்சுக்கோங்க. வேண்டாம் மாதிரி. என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார்? இல்ல வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? அது வந்து நான் குளிக்காம அப்படியே வந்துட்டேன், அதனாலதான். ஓ, அப்போ சரி வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். எனக்கு ஏதோ தப்பா தோணுது சிவா. ஏதோ நடந்திருக்கு. என்ன சொல்ற மாதிரி? நீ ஒண்ணு பண்றியா? நீ நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வீட்ல ஹஸ்பண்ட் சார் இருக்காரா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வரியா? ஓகே மாரி.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எப்படிக்கா மெஸ் பழைய மாதிரி ஓட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இது எப்படி சமாளிக்க போறேன்? எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் நான் பெருசா இதை பத்தி எல்லாம் பேசாம இருந்தேன். ஆனா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும்னு எனக்கு தெரியாதுக்கா. அண்ணா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா இதையெல்லாம் பண்ணிட்டு என் வீட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருப்ப? ஏங்க, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ கோவமா பேசுறீங்க? ஏய், சும்மா நடிக்காத. அந்த ஏஜிஆர் சொல்லிதான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டியாமே. நானா? அவன் கூட சேர்ந்து எனக்கு எதிராக ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உங்களுக்கு எதிரா நான் என்ன பிளான் பண்ண போறேங்க? அது எனக்கு தேவையும் இல்ல. நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னது என்னோட மெஸ்ஸுக்காக மட்டும்தான். ஏய், எப்பா ரொம்ப நடிக்காத என்ன? அந்த ஏஜிஆர் கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னென்ன பிளான் பண்றன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த பிரிலிமினரி ரவுண்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கு காரணமே அந்த ஏஜிஆர் தானாமே. ஏங்க, எப்படி இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்ன பத்தி முழுக்க முழுக்க ஒரு தப்பான பிம்பத்தையே உருவாக்கி வச்சிருக்கீங்க. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஏய், சும்மா நடிக்காத. அதான் அந்த ஏஜிஆர் எல்லாத்தையும் சொல்லிட்டான். உன்னை பத்தி சும்மா ஏதாவது சொல்றதுக்கு அவன் என்ன லூசா? அண்ணே, அந்த ஏஜிஆர் நல்லவனே இல்லைண்ணே, அவன் ஒரு ஃப்ராடு. அன்னைக்கு ராத்திரி நீங்க ஆக்சிடென்ட் ஆகி கடந்தீங்கல்ல, அங்க நான் அந்த ஏஜிஆரை பார்த்தேன். அந்த ரோட்ல எதிர்ச்சியா நடந்து வர மாதிரி வந்தான். எனக்கு என்னமோ இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் அந்த ஏஜிஆர் தான் காரணமா இருப்பான்னு தோணுதுண்ணே. அண்ணே, அக்கா மேல எந்த தப்பும் இல்லைண்ணே, இது உங்களுக்கே எல்லாம் புரியும். அக்கா, நான் வரேன்க்கா. சரி, பார்த்து போ. பாக்குற, எனக்கு உன் மேல எல்லாம் நம்பிக்கை வரல. யார் யார் சொல்றதையோ கேட்டுக்கிட்டு நீங்களா அதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. அந்த ஏஜிஆர் உங்களை நல்லா குழப்பி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு முடிவெடுங்க. ஏய் ஏய் ஏய், பேசிட்டே இருக்கற, நீ பாட்டு போயிட்டே இருக்க. அப்படிதான் போவேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீங்களும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தானே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஏய், சும்மா நீ ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத என்ன? நான் ஏன் கற்பனையா பேச போறேன்? அதான் என் ரெண்டு கண்ணாலையும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் பார்த்தனே. இல்ல, சொன்னா கேளு. நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்க ட்ரை பண்ண வரல. நான் வேற ஒண்ணு எடுத்தேன். அட, நீங்க தான் எடுத்தத நான் பார்த்தனே. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே, திருட்டு மொழி முழிக்கிறீங்களே. ஏய், நான் தான் சொல்றேன்ல, நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம ஒன்னா தூங்குறதுனால தானே நீ இப்படி எல்லாம் பேசுற. ஒழுங்கா கீழே இறங்கி படுத்துக்கோ. இனிமே நீ மேலேயே படுக்க கூடாது சொல்லிட்டேன். என்ன கடைசியில இந்த லெவலுக்கு நீங்க இறங்கிட்டீங்க? அப்போ உங்க கெத்தெல்லாம் அவ்வளவுதானா? ஆஃப்டர் ஆல் நீங்களும் ஒரு சாதாரணமான ஆம்பளைன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? ஏய், தேவையில்லாம பேசி ஆர்குமெண்ட் வளர்க்காத. இறங்கி தரையில படுத்து தூங்குனா தூங்கு,
இல்லனா வெளிய போ, அவ்வளவுதான். அதென்ன அப்படி பார்த்தாலும் நான் தான் கீழே தூங்கணுமா? ஏன் நீங்க போய் தரையில தூங்குனா என்ன? எனக்கு என்ன தலையெழுத்தா? இது ஏன் பெட், ஏன் ரூம். நீ இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்தவ, அதனால நீ தான் தரையில படுக்கணும். ஐயா, நீங்களும் உங்க லாஜிக்கும் சகிக்கல. பரவாயில்ல, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். நீ முதல்ல இறங்கு. சரி, அழாதீங்க, நானே தரையில போய் தூங்கி. தூங்கு தூங்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் மா, அங்க பாரு. இங்க இருந்து தண்ணி அந்த வயருக்கு போகுது. அந்த வயர்ல கரண்ட் கண்டிப்பா வந்துகிட்டு இருக்கும். எப்படியாவது அந்த தண்ணியில வயரை தூக்கி போட்டா சித்தார்த்துக்கு நேரடியா கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஒரே நிமிஷத்துல அவன் உயிர் பட்டுன்னு போயிடும். சீக்கிரம் போகணும். இது யதார்த்தமா நடந்த விபத்தா இருக்கணும். போ, சீக்கிரமா போய் எடுத்து போடு. விடுன்னு சொல்றல. விடு. விடு. விட சொல்லுங்கம்மா. கையை விடு, விடு, அவன் கையை விடு. விடுன்னு சொல்றல. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? பாத்தியா, வயர் அறுந்து கிடக்குது. அது தண்ணியில பட்டா சித்தார்த்த அப்பாக்கு ஷாக் அடிச்சிடுமேங்கிறதுக்கு தான் மனு அது ஓரமா தூக்கி போடலான்னு ட்ரை பண்ணா. அதை புரிஞ்சுக்காம இப்படி கையை பிடிச்ச முறுக்குனா என்ன அர்த்தம்? கையை விடு மாமா, விடு. ஐயோ மாமா, மாமா, சித்தார்த்த தம்பி, விடுங்க வாங்க, விடுங்க வாங்க தம்பி. அங்க பாருங்க மாமா, வயர் அறுந்து தொங்குது. இங்க இருந்து அந்த தண்ணி அதுல பட்டிருந்தா இந்நேரம் சித்தார்த்த தம்பிக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கும். நல்ல வேளை மனோதான் சரியான நேரத்துல போய் பார்த்து தடுத்த மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன விஷயம்னாது கேட்பேன்ல, அப்பதான் எதுக்காக வேலை கொடுக்கலன்னு நமக்கு தெரியும். குடும்ப நம்பரை நான் பேசுறேன். 94 ஆமா, கம்பெனி பேர் என்ன சொன்ன? ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இல்ல, என்ன பேர் சொன்னாமதா? ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனின்னு. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனியா? ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனி. ஹலோ, யாருங்க சொல்லுங்க. ஹலோ, சார் நான் அமுதாவோட அண்ணன் பேசுறேன் சார். அமுதாவோட அண்ணனா? எந்த அமுதா? ஏங்க, அமுதாங்க. நீங்க கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கார்டு அனுப்புனீங்கல்ல, அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆகி ஏதோ எம்டி ஃபாரின் டூர் போயிருக்காரு, காரணம் ஏதோலாம் சொன்னீங்கல்ல. என்னது? அப்படியே நம்ம எம்டி வாய்ஸ் மாதிரியே இருக்கே. மாடுலேஷன் கூட அவர் பேசுற மாதிரி தான் இருக்கு. நம்ம எம்டி வேற காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒருவேளை அவர் தான் ஃபோன் பண்ணி பேசுறாரா? ஹலோ சார், என்ன சார் பேசாம இருக்கீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? என் தங்கச்சி ரொம்ப திறமைசாலிங்க சார். இத பாருங்க, வேலைக்கு சேர்ந்தா உங்க கம்பெனில தான் வேலைக்கு சேருவேன் ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நீங்க மட்டும் அவளுக்கு உங்க கம்பெனில வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்க கம்பெனியோட வளர்ச்சிக்கு என் தங்கச்சி ஒரு பெரிய உறுதுணையா இருப்பா சார். பேசுறது நம்ம எம்டி தான், டவுட்டே இல்லை. ஆனா ஏன் இப்படி பேசுறாரு? ஹலோ சார். சார் என்ன சார் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? சார் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? ஹலோ ஹலோ சார். ஹலோ சார். சார் ஹலோ, கேக்குதா சார்? நான் லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்க, உங்க நேம் என்ன? என்னோட நேமா சார்? எதுக்கு சார் கேக்குறீங்க? என் தங்கச்சி பேர் தானே நீங்க கேட்கணும். உங்க தங்கச்சி பேரு அமுதா, அது எனக்கு தெரியும். நீங்க உங்க பேரை சொல்லுங்க. சார் எதுக்கு சார் என் பேரை சொன்னா என் தங்கச்சிக்கு வேலை கொடுத்துருவீங்களா சார்? கண்டிப்பா கொடுப்போம் சார். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு முருகன் சார். முருகனா? ஆமா சார், முருகன் தான் என் பேரு. முருகனா? ஆனா வாய்ஸ் மாடுலேஷனை பார்க்கும்போது விக்ரம் சார் மாதிரியே இருக்கு. என்ன எதுன்னு புரியலையே. சார் என்ன சார் பேரை சொன்னா வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்ன பேரை கேட்டதும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? சார் சொல்லுங்க சார், என் தங்கச்சிக்கு வேலை கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா உங்க குரலை எங்கேயோ அது ஐயோ, ஈஸ்வரன் ஐயா கூப்பிடுறாருமா? சார் சார் அமுதாக்கு வேலை கன்ஃபார்ம் தானே சார்? சார் அப்படின்னா அவளையே ஃபோன் பண்ண சொல்றேன் சார். இதை நீங்க டைரக்டா அவகிட்டே பேசுறீங்க, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யா எங்க ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருமாயா, நீ எப்படி இருந்தாலும் சரி, யார வேணாலும் மதிக்காம இரு. ஆனா இந்த வீட்டு பொண்ணை நீ கெடுத்து வச்சிராத. போக கூடாதுன்னு நாங்கள சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படி கூட்டிட்டு போயிருக்கனா, நிச்சயமா அவளுக்கு இந்த தைரியம் எல்லாம் கிடையாது. நீதான் இவளை கூட்டிட்டு போயிருப்ப. நம்ம குடும்பம் தான் இந்த ஊருக்கே உதாரணமா இருக்கு. மரியாதையோட இருக்கும். நீ இருக்கிற மரியாதையெல்லாம் கெடுத்துட்டு போயிடாத. தனா, யார் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நீ நான் சொன்ன பேச்ச மீறினேங்கிறத என்னால நம்பவே முடியல. இது உன் அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை சும்மா விட்டுருவானா? ஏமா இப்படி பண்ணீங்க? என்ன ஏமா பண்ணன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க? எல்லாம் நீ கொடுக்கற இடம் தான்.
தனோ, நீ இன்னும் சின்ன குழந்தை இல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. குடும்பம் என்ன சொல்லுதோ அதை தான் நீ கேட்கணும், அதைத்தான் செய்யணும். என்ன புரிஞ்சுதா? இப்போ என்ன நடந்து போச்சுன்னா ஆளுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க. போக கூடாதுன்னு சொன்னீங்க தான், இல்லன்னு சொல்லல. லீவ் போடுறோம்னு சொல்லிட்டு வரதுக்கு தான் போயிருந்தோம். இப்ப லீவ சொல்லலன்னா என்ன பெரிய கொலக்குத்தம் ஆயிடுமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிருக்கலாம்ல. அதே தான் நானும் கேக்குறேன். இப்ப போய் சொன்னது என்ன பெரிய கொலக்குத்தமா? ஏம்மா, உன்கிட்ட எல்லாம் என்னால ஏட்டிக்கு போட்டியா பேச முடியாது. சொன்னா சொன்ன பேச்ச கேட்கணும், அவ்வளவுதான். எங்களுக்கு தெரியும் நீ சும்மா வீம்புக்கெல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்காத. தனோ, நான் உனக்கு தான் சொல்லுவேன். ஏற்கனவே நீ செஞ்ச விஷயம் என்னன்னு உனக்கே தெரியும். நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஜானகி, பாத்துக்கோ. தனா, நீ இவளோட சேர்ந்து உனக்கு இருக்கிற நல்ல பேரையும் கெடுத்துக்காத. ஆமா தனா, அடுத்து இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். தனா, என்னம்மா மாயா, நீதான் கூட்டிட்டு போனியோ? ஒரு விஷயம் பெரியவங்க சொன்னா உங்களுக்குலாம் மதிக்க தெரியாதா என்ன? அது எப்படிதான் மீறத்துக்கு உங்களுக்கு தைரியம் வருதோன்னு தெரியல. நீ என்ன பெரிய யோகியமா? நான் யோகியமா இல்லையாங்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்க தானே திட்டு வாங்குனீங்க. இதுக்குதான் சொல்லுவாங்க பகல்ல பக்கம் பார்த்து செய்யணும்னு. இனிமேலாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. ஓஹோ, நீதான் போட்டு கொடுத்தியா? இருடி, உன்னை நேரம் பார்த்து வச்சுக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் மேல எல்லாருக்கும் பயங்கர லவ். நீலாம் நில்லுனா நிப்ப, உட்காருனா உட்காருவ, சொன்ன பேச்ச தட்டவே மாட்ட. நீதான் இந்த வீட்டு மகாராணியாச்சே. உன் மேல இருக்கிற பாசத்துல திட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணா எப்படி? என்ன மாயா, கிண்டல் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே உன் வீட்ல எல்லாருக்கும் உன் மேல பயங்கர பாசம். அதை விட உன் பாட்டிக்கு பாசமோ பாசம். அதனாலதான் உன்னை திட்டினாங்க. யாரு சொன்னது? அவங்க காலேஜுக்கு போக சொன்னது நீ. நீ இதுல ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆக்சுவலா உன்னை விட அவங்க என்னதான் அதிகமா திட்டினாங்க. என்ன திட்டினா நான் கோச்சிப்பேன். அதனால சடங்குல ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகுதுன்னு உன்னை திட்டின மாதிரி இன்டைரக்டா என்னதான் திட்டினாங்க. அது உனக்கு இல்ல, எனக்கு தான். அப்போ அன்புல தான் பாட்டி திட்டினாங்களா? 200%. அதுல என்ன டவுட் உனக்கு? கண்டிப்பா அன்புல தான் திட்டினாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நம்ம மேல ரொம்ப அன்பா ரொம்ப உரிமையா இருக்கிறவங்க அவங்களோட நம்பிக்கைய நாம கெடுக்கிறப்போ ரொம்ப கோவப்படுவாங்க. ஈவன் என் அம்மா எப்போ என் மேல அதிகமா கோவப்பட்டாங்கன்னு தெரியுமா? நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தாங்க. நான் பொய் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வந்தேன். அன்னைக்குதான் அவங்களோட உண்மையான கோவத்தை நான் பார்த்தேன். அப்படி ஒரு கோவத்தை அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. மாயா, அப்போ நம்ம மேல ஒருத்தவங்க கோவப்பட்டாங்கன்னா
அது நம்ம மேல இருக்கிற அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் தான் சொல்றியா? ஹே, காது கேட்கலையா உனக்கு? எத்தனை வாட்டி சொல்றது? 200 300% அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனாலதான். அப்போ கார்த்திக் சாரும் நம்ம மேல பயங்கர அன்புலதான் இருக்காரோ? அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கோச் இருக்காருல்ல, அவர் கூட உன்னை பார்த்தா ஸ்பெஷலா கவனிக்கிறாரு. அதனால அவரை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபேஸ கொஞ்சம் சாஃப்டா பாவமா வச்சுக்கோ. முடிஞ்சா லவ்வபிளா அவரை பாரு. அப்பதான் அவர்கிட்ட திட்டு வாங்காம தப்பிக்க முடியும். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பார்க்க நல்லதா இருக்கு, பட் ரொம்ப கஷ்டமா இருக்கே. இவ்ளோ பெரிய கிளாத்த எப்படி உடம்பு முழுக்க சுத்திட்டு திரியறாங்கன்னே தெரியலையே. எனக்கு வேற சாரி கட்ட தெரியாதே. தெரிஞ்சா ஒன்ஸ் கட்டி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கே. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? இல்ல உங்களுக்கு தேவையா? சும்மா ஒரு ஆசைதான். எனக்கு சாரி கட்ட தெரியல. கட்ட தெரிஞ்சாலும் இந்த புடவைய நீங்க கட்ட கூடாது. இது எங்க மகாலட்சுமியோட புடவை. சோ வாட்? சோ வாத்தும் இல்ல கோழியும் இல்ல. கட்ட கூடாதுன்னா கட்ட கூடாது, அவ்வளவுதான். புரியுதா? ஏய், ஒன்ஸ் கட்டி பார்க்கலாமே. எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கு நீங்க புதுசா ஒரு புடவைய வாங்கிட்டு வாங்க, நான் கட்டி விடுதேன். இந்த புடவைய நீங்க இல்ல நானே கட்டிக்க கூடாது. இது ஒரு மகாராணியோட புடவை. மகாதானே? மகா எங்களுக்கு மகாராணி. சும்மா புடவைய கட்டிக்கிட்டு நின்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஹே சீதா, இங்க வாடி வா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடே அதிரும். அவங்க வேற லெவல். அவங்க கூட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. இல்ல, நீ சொல்றத பார்த்தா எனக்கு இன்னும் கட்டி பார்க்கணும் போலதான் இருக்கு. நான் கட்டி பார்க்க தான் போறேன். வேண்டான்னு சொல்லுதல்ல, சொன்னா நீங்க கேட்க மாட்டியலா? நோ 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 நோ, லிசன். நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்னதும் எனக்கு ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்ப நான் கட்ட தான் போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இப்பதான் கட்ட தெரியாதுன்னு சொன்னீங்க. நீ கட்டி விடலைனா என்ன? அர்ச்சனா கட்டி விடுவாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டிய. சரி, சொல்றவங்க சொன்னாதான் உங்களுக்கு சரிப்படும். அர்ச்சனா, அர்ச்சனா, மீராக்கா, மீராக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெரியப்பா, நான்சி கிட்ட சாரி சொல்லி கம்பெனியை ஓபன் பண்ண சொல்லலாமா? ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாமே. ஏதோ நடக்க கூடாதுன்னு தானே பிளான் பண்றாங்க. அவங்க எப்படி சத்யா நல்லது நடக்க விடுவாங்க? அப்போ சரண்டர் தான் ஃபைனல். நோ ஆப்ஷன்.
அப்பா லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம். ஏய், இப்ப நம்ம முன்னால இருக்கிற பிரச்சனை சீதா சபதம் போட்டது. யூகே ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். சீதா, எப்படி முடியும்? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுற. முடியும்னு சொன்னா மட்டும் பத்தாது, எப்படி முடியும்னு சொல்லணும். பிராக்டிக்கலா எதுவுமே தெரியாம நான்சி கிட்ட நீ எதுக்கு சபதம் போட்ட? பிராக்டிக்கலா தெரிஞ்ச உங்க வீட்டுக்காரர் சும்மா இருந்ததுனால தான் நான் சபதம் போட்டேன். மாமா, இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்கு தேவை ஆர்டருக்கான Dress தைக்கணும். நம்ம கம்பெனியை விட்டா வேற கம்பெனியே இல்லையா? வேற டெய்லருங்களே இல்லையா? எதுக்கு நம்ம மாத்தி யோசிக்க கூடாது? நேரம் இல்ல, இன்னும் 20 நாள் தான் இருக்கு. 40 நாள் போதுமா? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? அக்ரிமெண்ட் படி 30 நாள் தான் கணக்கு. ஆனா அதுல 10 நாள் போயிடுச்சு. இன்னும் 20 நாள் தான் இருக்கு. நீ 40 நாள் போதுமான்னு கேக்குற? கொஞ்சம் பொறுங்க பாஸ். 20 நாள்னு நீங்க சொல்றது 20 பகல் தானே? ராத்திரி பகலா உழைச்சா? நாட்கள் 40 தானே? முடிக்கலாமா முடியாதா? சீதா, 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு டெய்லருங்க கிடைக்கல. நீ 24 மணி நேரம் வேலை செய்யறத பத்தி பேசிட்டு இருக்க. சீதா தோத்துட்டா. தையக்காரி என்கிட்ட தோத்துட்டா. கிட்டத்தட்ட இவள ராம் கிட்ட இருந்து பிரிச்சுட்ட மாதிரி தான். தேவையில்லாம சேலஞ்ச் பண்ணி ராமண்ணனை பிரிய போறீங்க. அதுதான் நடக்க போகுது. ஏய், ஆமா, நீ எனக்கும் நம்பிக்கை போச்சு. நீங்க தோத்துட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் தோத்தா அது என்னோட தனிப்பட்ட தோல்வி இல்ல, இந்த குடும்பத்தோட தோல்வி, எல்லாரோட தோல்வி, செத்து போன மகாலட்சுமியோட தோல்வி. போராடி தோத்தா தப்பில்ல. போராடவே ரெடியா இல்லாதவங்க தோல்விய பத்தியே பேசக்கூடாது. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியுது. முடியும் முடியும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. அதை யாரும் கெடுத்துறாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.